இன்றைய தலைப்பு தேவனை நீ தரிசிக்க முடியுமா? Can you see God? ஸோ தேவன் எவ்வளோ பெரிய விஷயம். வானத்தையும் பூமியை படைச்ச தேவனை எப்படி தரிசிக்க முடியும்? அது எவ்வளோ பெரிய பாக்கியம். உலகில் மிகப்பெரிய பாக்கியம்னா அதுதான். தினந்தோறும் தரிசிக்க முடியும். எப்படி தரிசிக்க முடியும்? யாரெல்லாம் தரிசிக்க முடியும்? அவர் எப்படி பட்சம் பார்க்கிற தேவனா வெறும் தீர்க்கதரிசிகளுக்கு அப்புறம் பைபிள்ல முழுசா படிச்ச பாஸ்டர்களுக்கோ ஃபாதர்களுக்கு மட்டுமே பேசுவாரா அப்படின்னு நிறைய பேர் அநேக விதமா யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு சொல்ற கேளுங்க, இதோட ரகசியத்தை சொல்ற கேளுங்க. ஒவ்வொருத்தையும் தேவனை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் தரிசிச்சுட்டே இருக்க முடியும். ஸோ அதோட ரகசியத்தை இன்னைக்கு நான் சொல்ல போறேன். முதல்ல நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன், அவரோட தோற்றம் எப்படியா இருக்கும், அவரோட இமேஜ் எப்படி இருக்கும், அவரோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும், அதை நம்ம பார்ப்போம். ஏசாயால வாசிப்போம். ஏசாயா 66ல ஃபர்ஸ்ட் வசனம் படிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் தலம் எப்படிப்பட்டது. ஆமென். அதே மாதிரி அப்போஸ்தலர்ல 7ஆம் அதிகாரத்துல 49-50 படிப்போம். ஆக்ட்ஸ் 7th சாப்டர்ல 49-50. வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதப்படியுமாய் இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள், நான் தங்கி இருக்கத்தக்க ஸ்தலம் எது? இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. ஆமென். ஆமென். சரி, இப்போ அவருக்கு வானமே அவருக்கு சிம்மாசனம், அதாவது ஒரு சேரு, அவருக்கு ஒரு சிம்மாசனம், அவர் உட்கார்ற இடம், கால் வைக்கிற இடம் பூமியா இருக்கும். அப்போ அவ்வளோ பெரியவா இருக்கிறார். அவரு நீங்க கவுண்டே பண்ண முடியாது. நீங்க அவரோட உயரத்தை கவுண்ட் பண்ண முடியாது, அவரோட அகலத்தை கவுண்ட் பண்ண முடியாது. அவர் எப்படி அவரோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குதுன்னு யாராலையும் கவுண்ட் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தேவனை யாராவது பார்க்க முடியுமா? தினம் தினம் தரிசிக்க முடியுமா? ஸோ அந்த மாதிரி ஒரு தரிசனம் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது? நான் இப்ப சொல்ற கேள்வி எல்லாருக்குமே கிடைக்க போகுது. இந்த வார்த்தைகள் நீங்க கேட்டுட்டே பாருங்க. உங்களுக்கு ஈஸியான வழியில ஒவ்வொரு நாளும் நீங்க தேவனை தரிசிக்க முடியும்ன்ற ஒரு விஷயத்த நான் இன்னைக்கு சொல்ல போறேன். அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இது மாதிரி வானம் எனக்கு சிம்மாசனம், பூமி எனக்கு பாதப்படின்னு சொன்ன தேவன் அடுத்த வசனத்துல சொல்றாரு, நான் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர், என்கிட்ட யாருமே ஒளிஞ்சி மூடவே முடியாது, சீக்கிரட்டா நீங்க ஹைட் பண்ணவே முடியாதுன்றாரு. அதோட ஆதார வசனம் எரேமியா 23ல 24ஆம் வசனம் படிப்போம். இருக்கும், யாவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒழித்து கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்கிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். சோ இதுக்கு வழி என்ன? அவர் வானத்தையும் பூமியும் நிரப்புகிற தேவனா? சோ அவரை எப்படி பார்க்க முடியும்? நம்ம அவ்வளவு பெருசா இருக்கிறாரு. இதுக்கு வழி என்ன? அவரை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கு இயேசு ஒரு வழி சொல்றாரு. பாருங்க, உங்களுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். இப்ப நல்லா கவனமா கேளுங்க. இந்த வழிதான் அவர் சொல்வாரு. மேத்யூல 5ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் நம்ம படிப்போம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். சோ நம்மளோட இருதயம் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொல்றாரு. நம்ம தேவனை தரிசிக்க முடியும். அப்போ நம்மளோட இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? நம்ம இருதயம் சுத்தம் உள்ள இருதயமா? அது பார்ப்போமா? எரேமியால 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? இதுதான் நம்மளோட இருதயம். இப்படிதான் இருக்கு, மகா கேடுள்ளதா இருக்கு நம்ம இருதயம். அது எப்படி சுத்தமாக்குறது? ஆனா இந்த இருதயத்துல என்ன மகா கேடுள்ளது என்னென்னலாம் வருதுன்னு பார்ப்போம். மார்க் 7ஆம் அதிகாரத்துல வாசிப்போம். 20ல இருந்து 23 வரைக்கும் படிப்போம். மார்க்
மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளையும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கனையாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்தில் இருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். ஆமென். ஆமென். சோ இதெல்லாமே சேர்ந்துதான் மனுஷனை தீட்டுப்படுத்துது. இது மனுஷனோட உள்ளத்திலிருந்து வருது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருது, அதாவது இருதயத்திலிருந்து வருது. அதனாலதான் 2 பக்தர் சொல்றாங்க, ப்ராவர்ப்ஸ்ல 20:9 சொல்றாங்க, உன் இருதயத்தை சுத்தமாக்கினேன், பாவம் இனி செய்யவே மாட்டேன்னு சொல்லுறவர் யார் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்தன் யோபு என்ற பக்தன் சொல்றாரு, அசுத்தத்திலிருந்து சுத்தமானது எப்படி வர முடியும்? ஒருத்தரும் கிடையாது. இதுதாங்க நம்மளோட இருதயம். யோபு 14:4 படிக்கும். அசுத்தத்திலிருந்து சுத்தமானதை கொண்டு வர முடியுமா? ஒருவரும் கிடையாதுன்னு சொல்றது அது நியாயமான விஷயம் தானே. ஏன்னா நம்ம இருதயம் அந்த மாதிரி அசுத்தமாக இருக்குது. அவங்க சேலஞ்ச் பண்றாங்க, உங்க இருதயத்தை சுத்தமாக்கினே, பாவம் இனி செய்ய மாட்டேன்னு ப்ராவர்ப்ஸ்ல 20:9 சொல்றாரு. இதுல பாப்போம் அவர் என்ன சொல்றாருன்னு. அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிரிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை. ஆமென். சோ இந்த மாதிரி இருக்கிற விஷயத்துல பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் பிதாதான் பேசிட்டு இருந்தாரு. அப்ப அதெல்லாம் பாக்குறாரு. சரி இப்ப என்ன பண்றது? சரி நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்னு சொல்றாரு. அதாவது லெவிட்டியஸ்ல 22:33 சொல்றாரு, நானே உங்களை சுத்தமாக்குற கர்த்தர், நானே வருகிறேன்னு சொல்றாரு. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல இயேசு புனித ஏற்பாட்டுல சொல்றாரு, சரி நான் பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருக்கிறது 1 பீட்டர்ல 1:14 சொல்றாரு, நான் பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருங்கன்னு சொல்றாரு. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஈஸியா நமக்கு புரியுற மாதிரி சொல்லி இருக்கிறாரு. சரி இப்ப நம்ம என்ன பார்ப்போம்? இப்படி பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருங்கன்னு ஆண்டவர் சொன்னாரு. அது எப்படி பரிசுத்தமா ஆக்க முடியும்? நம்மளால எப்படி பரிசுத்தமா இருக்க முடியும்? அதுக்கு பழைய ஏற்பாட்டுல ஒரு வழி ஆண்டவர் சொல்றாரு, அதாவது பிதா சொல்றாரு, ஒரு வழியை சொல்றாரு. எசேக்கியேல் 36:25 படிப்போம். இது ஒரு நிறைய விதங்கள் இருக்கு. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். ஆமென். சரி, சுத்தமான ஜலத்தை தெளிப்பேன்னு சொல்றாரு. அதாவது அந்த ஜலம் என்பது பரிசுத்த ஆவியை அனுப்புவேன்னு சொல்றாரு ஆண்டவர். பிதா அப்படி சொல்றாரு. சோ உங்களை நான் சுத்தமாக்குவேன், உங்களுக்கு பரிசுத்த ஆவிய ஜலத்தை நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன், உங்களுக்கு கொடுப்பேன். அந்த மாதிரி சொல்றக்குள்ள ஆவியை அனுப்புவேன்னு சொல்றக்குள்ள சோ இது ஜனங்களுக்கு அவ்வளவா சரியா அவங்களுக்கு ஐயோ நம்மளுக்கு ஆண்டவர் இருக்கிறாரு சொல்லிட்டாரு, பரிசுத்த ஜலத்தை தெளிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. சோ கண்ணுக்கு தெரியாம ஒரு பரிசுத்த ஆவியாளர் நம்மள நமக்குள்ள அனுப்புவாருன்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. அப்போ இயேசு மாம்சத்துல அவர் சொல்றக்குள்ள அவர் ப்ரீச் பண்றக்குள்ள உங்களுக்கு ஒரு ஈஸியான வழியை சொல்லி கொடுக்குறோம். ஒவ்வொருத்தரும் அந்த வழியை நீங்க பார்க்கலாம், அது பண்ணலாம், ஈஸியான வழி. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்தமாக்கும். அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாரு. 1 ஜான்ல 1:7 படிக்கலாம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். இந்த மாதிரி சுத்தமாயிட்ட பிறகு பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் தேவனை தரிசிச்சுட்டே இருக்கலாம்.
தரிசிக்கலாம். சோ அந்த தரிசனம் வந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிலுவையில் அவர் அறையப்பட்டு அவர் மரித்த பிறகு யாருக்காக? நம்மளோட பாவத்துக்காக. சோ அந்த ரத்தத்துல நீங்க கழுவிட்டீங்கன்னா நீங்க பரிசுத்தமாயிடுவீங்க, உங்களோட இருதயம் பரிசுத்தமாகும். சோ நீங்க ஒவ்வொரு நாளும் அந்த தேவனை தரிசிக்க முடியும். நீங்க விரும்பினாலையும் விரும்பாவிட்டாலையும் உங்களோட உள்ளத்தில் ஆழத்துல அது அப்படியே பதிஞ்சு இருக்கும். சோ எந்த நொடியில நீங்க வந்து உண்மையா பாருங்க, நீங்க அண்டர்லைன் மேம்பட பண்ணிக்கங்க. எந்த நாள்ல எந்த நொடியில நீங்க உண்மையா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உள்ளத்துல நீங்க ஏத்துக்கினீங்களோ, அன்னைக்கு நீங்க ரத்தத்துல கழுவப்பட்டீங்களோ, அன்னில இருந்து நீங்க பரிசுத்தமாயிடுவீங்க. சோ ஒவ்வொரு நாளும் அந்த சிலுவை நாதனை நீங்க வந்து நினைச்சுட்டே இருக்கலாம். அந்த உள்ளத்துல அப்படியே பதிஞ்சு இருக்கும் அந்த காட்சி. ஒவ்வொரு நாளும் நீங்க ஒரு தப்பு வழி பண்ணாக்கா அந்த அவர் சிலுவையில தொங்குற அந்த காட்சி உங்க எதிர்க்கோ வந்துட்டே இருக்கும். சோ அதனால வந்து வசனம் சொல்லுது, நீங்க வந்து புத்தி இல்லாததா இருக்காதீங்க, அந்த பிரத்யக்ஷ காட்சி உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டே இருக்குது, அப்ப எப்படி நீங்க காண முடியலன்னு சொல்றீங்க? அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் வரும். சோ நான் வந்து எனக்கு வந்து ஒரு சகோதரி, அவங்க வீட்டுல வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மா 2 பசங்க, கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு ஒரு பையன் கல்யாணம் ஆகி பிரிஞ்சு இருக்கிறாங்க. சரி, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வழியை சொன்னேன். நீங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல நீங்க விடுதலை ஆயிட்டு கழுவப்பட்டாக்கா உங்களுக்குள்ள வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்க கஷ்டங்கள்லாம் நீங்கி அந்த குடும்பம் கட்டப்படும், உங்களோட பொருளாதாரம் எல்லாமே உங்களுக்கு நீக்கப்படும். அந்த ஒரு வழியை சொன்னேன். அவங்க வந்து என்ன பண்றாங்க தெரியுமா? ஒரு பாருங்க, இயேசுவை வந்து அவங்க வணங்குறாங்க, கும்பிடுறாங்க. முன்னாடி இயேசுவை பதத்தை வச்சுக்கிறாங்க, அவரோட திருவுருவத்தை வச்சுக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து பின்னாடி போய் ஒரு முள் புதருக்குள்ள மறைஞ்சு இருப்பாங்க. சோ அவங்கள வந்து நம்ம கூப்பிட்டு வந்து முன்னாடி நிறுத்த முடியாது. இதுதான் வழி சொல்லியாச்சு. இல்ல நான் பின்னாடி தான் நிற்பேன், அவரை முன்னாடி வந்து பார்க்க மாட்டேன். பின்னாடி நிற்பேனாக்கா நான் வந்து ரத்தத்துக்காக கழுவப்பட மாட்டேன், எனக்கு அந்த வழி வேண்டாம். ஆனா நான் இயேசுவை வந்து நான் நினைக்கிறேன், எப்போதும் நினைக்கிறேன், ஏன்னா எங்க வீட்டுல படம் அதெல்லாம் இருக்குதுன்னு. சோ அங்க வந்து முன்னாடி வந்து நீ வந்து கழுவப்பட்ட அது சுத்தம் ஆனாதான் நீ ஒவ்வொரு நாளும் அவரை தரிசிக்க முடியும். இந்த மாதிரி வழியை சொன்னேன். சோ அதுல வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். கலாத்தியன்ஸ் 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம். அல்லேலூயா. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகாததற்காக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையிடப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஆமென். ஆமென். சோ நம்மளோட உள்ளத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர் பிரத்யட்சமாய் அவர் மரணம் அடைஞ்சது நம்ம கண்ணுக்கு முன்னாடி அது நம்ம உள்ளத்துல ஆழத்துல அப்படியே பதிஞ்சு இருக்கும். அப்ப அப்படி இருக்கக்குள்ள பிரத்யட்சமா அவங்க நமக்கு தெரியுறாரு. அப்ப உங்களை வந்து யார் உங்களை டைவர்ட் பண்றது? சோ அந்த மாதிரி வந்து புத்தி இல்லாத இருக்காதீங்க. முன்னாடி வாங்க, படத்துக்கு முன்னாடி வாங்க. அவரோட ரத்தத்துல கழுவப்பட்ட நீங்க டைரக்டா நேருக்கு நேரம் அவரை தரிசிக்க முடியும், பார்க்க முடியும். ஒரு ஊர்ல வந்து ஒரு அண்ணன் தம்பி இருந்தாங்களா, அவங்க 2 பேரும் ட்வின்ஸ், ஒரே மாதிரி இருப்பாங்களா. அண்ணன் நல்லவர், தம்பி வந்து கெட்டவரா இருப்பாரா. சின்ன சின்ன வந்து தப்புகள் செஞ்சுட்டு இருப்பாரு, திருட்டு அந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கக்குள்ள அண்ணன் வந்து சொல்லிட்டே இருப்பாரா, இப்படிலாம் செய்யக்கூடாது, தப்பு தப்பு தப்புன்னு. சரி, இது வந்து அண்ணன் தானே, நம்மளோட அண்ணன் தானே, அவரை எப்போதும் அப்படி திட்டிகிட்டே இருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து சின்ன சின்ன திருடு பண்றது, அப்புறமா நிறைய தப்பான காரியங்கள் பண்ணிட்டு வந்து அண்ணன் கிட்ட வந்து திட்டு வாங்கிக்கிறது அவருக்கு வழக்கமா இருந்தது. ஒரு நாள் என்ன பண்றாரு, ஒரு நாள் குறிப்பிட்ட ஒரு நாள்ல அந்த அண்ணன் வந்து படுத்துட்டு இருப்பார் ராத்திரி நேரத்துல. சோ இந்த தம்பி வந்து ஒரு கொலை பண்ணிட்டு ரத்தத்துல வந்து அந்த கத்தி எடுத்துட்டு டபடபடவான்னு கதவு தட்டுறாப்புல. இந்த அண்ணன் வந்து திறக்கிறாப்புல, திறந்து அந்த தம்பி கொலத்தை பாக்குறாரு. ஒழுங்கு சட்டையெல்லாம் ரத்தம், அந்த கத்தி எடுத்துட்டு இருக்கிறப்ப அந்த கத்தியில ரத்தம் சொட்டுட்டு. சோ இப்ப என்ன பண்றது? அதுதான் எக்ஸ்ட்ரீம் லாஸ்ட் கட்டாது. அந்த கட்டத்துல வந்து இப்ப வந்து அந்த அண்ணன்கார வந்து சொல்றாப்புல, இப்ப எப்படி என் தம்பியை காப்பாத்துறதுன்னு. அண்ணா போலீஸ் வந்துட்டு இருக்கிறாரு, என்னை தேடிட்டு இருக்கிறாங்க, என்னை காப்பாத்துங்க அண்ணா அப்படின்னு கேட்கறதுக்குள்ள அவர் என்ன பண்றாரா, சரி நீ வந்து சட்டையெல்லாம் கழட்டிட்டு போய் டாய்லெட்ல போய் ரெடி ஆயிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திக்கப்பா அப்படின்னு சொல்றாப்புல. சரி தம்பி உடனே போன பிறகு இந்த அண்ணன்காரன் என்ன பண்றாப்புல,
அந்த தம்பியோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த கத்தியை கையில எடுத்துக்கிறாரு. இந்த தம்பி ரெடி ஆயிட்டு வரதுக்குள்ள இந்த போலீஸ்கார் வந்து என்ன பண்றாங்க, ஒரே மாதிரி ட்வின்ஸ் இல்லையா, ஒரே மாதிரி இருக்கிறதால இவன் தான் கொலைக்காரன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. பின்னாடியே போறா அந்த அண்ணனை வந்து தூக்குல போடுறாங்க. அதுதான் மரணம், அதான் லாஸ்ட் ஸ்டேஜ். இதை விட அவங்க தம்பியை வந்து திருத்துக்கு வேற வழியே இல்லை அந்த அண்ணன்காரருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில அந்த கண்ணுக்கு முன்னாடி அந்த அண்ணன்காரனை தூக்குல போடுறாங்க. தூக்குல போட்ட பிறகு இந்த தம்பிக்கு வந்து அந்த காட்சி, அந்த பரிதாபமான ஒரு கோலத்தை அவங்க அண்ணன்காரன் வந்து தூக்குல போட்டது சாகுறது பாக்குறக்குள்ள அவன் எப்பெல்லாம் சின்ன சின்ன தப்புகள் செய்யறாரோ அந்த பரிதாபமான அந்த தூக்குல போடுற அந்த காட்சி தான் அவன் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்கிதா. ஸோ அப்போ வந்து அவன் லைஃபே மாறிடுச்சா, அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு மனுஷனா ஆயிட்டாப்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு அண்ணன்காரனோட காட்சி அது வந்து மனசுல ஆழத்துல பதிஞ்சிடுச்சா. நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்மளோட மூத்த அண்ணனான இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக, நம்மளோட பாவத்துக்காக நம்ம அவர் சிலுவையில அறியப்பட்ட அந்த காட்சி, அவர் பரிதாபமாய் இறந்த அந்த காட்சி ஒவ்வொரு நாளும் உங்க உள்ளத்தில் ஆழத்துல அது பதிஞ்சுட்டே இருக்கும். நீங்க வந்து எது மறந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை உங்களால மறக்கவே முடியாது. அப்படி இருக்கக்குள்ள ஒவ்வொரு நாளும் அவர் உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டே இருப்பாரு. அப்ப நீங்க எப்படி அவங்க தரிசிக்க முடியலன்னு நீங்க சொல்வீங்க? எதுக்காக நீங்க ஹைட் பண்ணி ஒழிவீங்க? நீங்க பாவத்துல இருந்து விடுதலை ஆகுறதுன்னு அவரு சாகவே செஞ்சாரு. சோ அப்படி இருக்கக்குள்ள அவரோட ரத்தத்துல கழுவப்பட்டு நீங்க பரிசுத்தம் ஆயிட்டீங்களே, ஒவ்வொரு நாளும் அவரை நீங்க தரிசிக்க முடியும். சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து நம்ம மூத்த அண்ணன் நம்மளுக்காக வந்து அவரு சிலுவையில வந்து அறியப்பட்டார், மரணம் அடைந்தார். அது நம்ம உள்ளத்தில் ஆழத்துல எப்போதும் பதிஞ்சிருக்கும். சோ ஒவ்வொரு நாளும் அவரை நம்ம தரிசிச்சுட்டே இருக்க முடியும். நம்ம பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. உலகத்துக்கு இது தெரியாது. உலகம் என்ன பண்ணும், அவங்களுக்கு பணம், பொருள், புகழ் அதுக்கு தான் போவாங்க. ஆனா நமக்காக சிலுவையில தொங்கும் அந்த பரிதாபமான கோலத்துல இருக்கு நம்ம இயேசு வந்து நம்ம நினைவுக்குள்ள வந்துட்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் தரிசிச்சுக்கிட்டே இருக்க முடியும். சோ நீங்க கேட்கலாம், சரி பரவாயில்ல, இப்ப நான் வந்து தேவனை வந்து நான் ஏத்துக்கிட்டேன், நான் பாவ மன்னிப்பு கேட்டேன், இனி நான் வந்து பரிசுத்தமாயிட்டேன், சரி நான் வந்து இதுக்கப்புறம் நான் பாவமே செய்ய மாட்டேன், ஒவ்வொரு நாளும் அவர் எனக்கு கிடைச்சிட்டே இருப்பாரு, இதனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நிறைய கேள்விகள் கேட்கலாம். கண்டிப்பா லாபம் இருக்குதுங்க. ஒவ்வொரு நாளும் பாருங்க, இறைவனை நானும் தரிசிச்சுட்டே இருக்கிற ஒவ்வொரு நாளும் எனக்கும் ரொம்ப லாபமா இருக்குது. இதுல 3 வகையான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு சொல்றேன், நல்ல காரியங்கள் சொல்றேன். கர்த்தர் வந்து சுத்தம் இருதயம் உள்ளவர்களுக்கு வந்து அவர் நல்லவரா இருப்பாரு. அவர் ஒரு தோழன் மாதிரி, ஒரு சகோதரன் மாதிரி, ஒரு ஒரு அப்பா மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு ஒரு மூத்த அண்ணன் மாதிரி இருப்பாரு. ஸோ அவர் காட் வந்து ரொம்ப நல்லவரா இருப்பார். சின்ன சின்ன விஷயம் எனக்கு தெரியப்படுத்துவார். சின்ன சின்ன விஷயத்துல எனக்கு தடைகளுக்கு எனக்கு சொல்லி கொடுப்பார். இதுல தடை வந்து இது பார்த்துக்கோமா, அந்த மாதிரி ஒரு ரொம்ப நல்லவரா இருப்பார். வாசிப்போம். சங்கீதத்துல 73ஆம் வசனத்துல 73ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம். சுத்த இதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். சோ இந்த மாதிரி சுத்த இதயம் உள்ளவருக்கு தேவன் ரொம்ப நல்லவரா இருப்பாரு. அவங்க ஒரு தடவும் ஒவ்வொரு நாளும் அவங்க தேவனை தரிசிச்சுட்டே இருக்குவாங்க. சோ இந்த மாதிரி அடுத்த வசனம் படிக்கலாம். தேவன் வந்து ரொம்ப நல்லவரா இருப்பாரு, நன்மை செய்கிறவரா இருப்பாரு. சங்கீதம்ல 119 சாப்டர் 68ஆம் வசனம். அல்லேலூயா. தேவரே நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். ஆமென். சரி, அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவரா இருக்கிறக்குள்ள நமக்கு என்ன வேணும்? அவரோட பிரமாணத்தை போதிச்சு நம்ம வந்து சுத்த ஹிருதயமா இருக்கலாமே. ஆனா நம்ம பெற்றோர்கள் வந்து என்ன சொல்றோம் தெரியுமா, நம்ம பிள்ளைகளை பார்த்து இது நல்லது இது கெட்டது நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி பரமபிதா கிட்ட வேண்டிக்கினா உனக்கு எல்லாம் நல்லது கிடைக்குமான்றது எத்தனை ஜனங்க சொல்றாங்க? யோசிச்சு பாருங்க. இப்ப வந்து அப்பா அம்மா வந்து பிள்ளைகளுக்கே இது நல்லதுமா இது கெட்டதுமா நம்ம வந்து திருத்தி சொல்லி கொடுக்குற மாதிரி நீ பரமபிதா கிட்ட நீ வேண்டிக்கோ, தனிப்பட்ட முறையில நீ வேண்டிக்கோ, அவர் எல்லாமே உனக்கு கொடுப்பாருன்னு நம்ம சொல்லணும். அதிக நிச்சயமா நம்ம வந்து அவர் கொடுப்பாருன்ற ஒரு கான்பிடென்ட் நம்ம வந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இது எல்லா பெற்றோர்களுக்கும் சொல்ற பாருங்க. ஏன்னா அடுத்த தலைமுறை வந்து ஒவ்வொரு நாளும் தேவனை தரிசிக்கணும். சோ அவங்களுக்காக இந்த ஒரு வார்த்தை. Matthew 7:11. அல்லேலூயா. ஆகையால் பொல்லாதவர்கள்
உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அது வந்து நம்மளோட கடமை. பெற்றோர்களுக்கு நமக்கு அந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கறது நம்மளோட கடமை அது. ஸோ அதுபடி சொல்றதுக்குள்ள அந்த ஜெபம் பண்றதுக்குள்ள அந்த ஜெபம் நேரம் ரொம்ப இன்பமா இருக்கும். நீங்க முழங்காலிட்டு ஜெபம் பண்றதுக்குள்ள ஒவ்வொரு தடவை ஆண்டவர் நீங்க வேண்டிக் கொள்றது கேட்டாக்கா நீங்க உங்களுக்கு எல்லாமே கொடுக்கப்படும். நீங்க வந்து அந்த சிலுவையில தொங்குற அந்த சிலுவை நாதரை பாருங்க, உங்களால தரிசிக்க முடியும். அவர் சொன்ன நல் வார்த்தைகள் உங்களுக்கு காதுல கேளுங்க. அப்ப நீங்க அவரை வந்து காண முடியும், தரிசிக்க முடியும். உங்க மன கண்களில நீங்க காண முடியும், நீங்க உணர முடியும். உங்களுக்கு வந்து அந்த டைம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதங்கள் செய்வாரு. ஸோ அது வந்து விசுவாசத்தோட நீங்க ஜெபிங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு ஜான் 14:14 என் இடத்தில் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றாரு. அதே நேரத்துல ஜான் 16:24 வாசிப்போம். என்கிட்ட இன்னும் வரைக்கும் ஒண்ணுமே நீங்க கேட்கலையே, என்கிட்ட கேளுங்க, என் நாமத்தினால நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன்றாரு. நம்ம தான் கேட்காம இருக்கிறோம். ஜான் 16:24 படிங்க. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். சோ எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க அவரோட நாமத்துல? இதுவரைக்கும் ஒண்ணுமே கேட்கலன்றாரு. கேளுங்க, உங்க சுத்த இருதயத்தோட கேளுங்க. எந்த சிலுவை நாதரை வந்து நம்ம உண்மையா ஏற்றுக்கணுமோ, அவரோட பரிதாபமான அந்த கோலத்தை நம்ம ஒவ்வொரு தடவை ஏத்துக்கணுமோ, அந்த காட்சி நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டே இருக்கும். ஜெபம் நேரம் உங்களுக்கு இன்பமா இருக்கும், அவ்வளவு நல்லா இருக்கும். நிறைய பேர் சொல்றாங்க, ஐயோ நீங்க அப்படி சொல்றீங்களே, என்னால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியலையே, என்னால அர்லி மார்னிங் எந்திக்கவே முடியலையே, என்னால ஏதோ வந்து தடுக்குது, நான் ராத்திரி எல்லாம் முடிச்சிருக்கேன், ஆனா காலையில என்னால எந்திக்க முடிய மாட்டேங்குது. அந்த மாதிரி ஜனங்கள் வந்து பாருங்க, ஆயத்தம் ஆயிக்குங்க. நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் தேவனை தரிசிக்க முடியும். அந்த சிலுவை நாதர் அந்த காட்சி வந்து உங்க உள்ளத்துல இருந்தா அந்த தேவ பயம், எனக்காக அவர் பறித்தாரே, அவரை நான் ஒவ்வொரு நாளும் தரிசிக்கணுமே, அந்த காட்சி நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்தா உங்களோட இருதயம் எப்படி, உங்களோட சிந்தனை எப்படி செதற முடியும்? நீங்க கவலையே படாதீங்க, தைரியமா வந்து நீங்க வந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் நேரத்தை ஒதுக்குங்க. தேவ பயத்தோட அந்த இறைவனை வந்து நமக்காக சிலுவையில தொங்குன அந்த சிலுவை நாதரை ஒவ்வொரு நாளும் நீங்க நினைச்சு பாருங்க. பிரத்யட்சமா உங்களுக்கு அந்த காட்சி கொடுப்பார், கண்ணுக்கு முன்னாடி அந்த காட்சி கொடுப்பார். அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களோட எண்ணம் எப்படி சிதற முடியும்? சிதற வாய்ப்பே இல்லை. ஸோ நீங்க வந்து தைரியமா நீங்க ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபத்துல வந்து நீங்க இறைவனை காண முடியும். உங்களோட ப்ரேயர் டைம் ரொம்ப இன்பமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் வந்து ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்க வல்லவரா இருப்பாரு. அடுத்தது வந்து நான் 3 விஷயம் சொன்னேன். ஸோ இதை வந்து 2வது விஷயம் நன்மைகள். ஸோ இது முதலாவது விஷயத்த சொல்லியாச்சு, நன்மைகள். நம்மளுக்கு நல்லவரா இருப்பாரு, நம்மளுக்கு வந்து எது நினைச்சாலும் நம்மளுக்கு கொடுப்பாரு, நமக்கு வந்து நன்மை செய்கிறவரா இருப்பாருன்றது நான் சொன்னேன். இப்போ அடுத்தது 2வது நன்மைகள், நன்மையான விஷயம் வந்து வார்த்தைகள் பார்ப்போம், வசனம் பார்ப்போம். ப்ராவர்ப்ஸ்ல 22ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம். அதுல என்ன சொல்றாங்கன்னா, சுத்தம் இருக்கிறவங்க வந்து அவங்களோட வார்த்தைகள் ரொம்ப இனிமையா இருக்குமா. ஸோ அந்த வந்து அவங்களோட வாயில உதட்டுல வர வார்த்தைகள் வந்து ரொம்ப இன்பமா இருக்குமா. வாசிப்போம். ப்ராவர்ப்ஸ்ல 22ஆம் அதிகாரத்துல 11ஆம். சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதனாவான். ஆமென். சோ வந்து இனிமையான வார்த்தைகள் வந்தாக்கா ராஜாவே அவனுக்கு சிநேகிதனாக ஆகுறாரா. அடுத்த வசனம் படிக்கலாம். ப்ராவர்ப்ஸ்ல 16:24. சோ இந்த வார்த்தைகள் வந்து இனிமையான வார்த்தைகள், ஆத்மாவுக்கு மதுரமா இருக்குமா, எலும்புக்கு வந்து மெடிசன் மருந்தா இருக்குமா. சோ நல்ல ஒரு வார்த்தை பாருங்க, வார்த்தை நல்ல வார்த்தை, சுத்த வார்த்தை, அதாவது ட்ரூ உண்மையான வார்த்தைகள். அந்த வார்த்தையை தான் நான் பேச போறேன். அல்லேலூயா. இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாகும். சோ இந்த மாதிரி நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் வந்து ஆத்மாக்கு மதுரமா இருக்கும், அதே மாதிரி எலும்புகளுக்கு ஔஷதமா இருக்கும். சோ இது வந்து எப்படி வரும்னாக்கா உங்களோட இருதயம் சுத்தமா இருந்தா மட்டும்தான். இப்ப நான் ரீசெண்டா ஒரு 3 days
பேக் ஒரு நியூஸை பார்த்து நீங்க பாப்பீங்க. நியூஸ் 18 சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு கணவன் மனைவி, அந்த மனைவி வந்து தன்னோட கள்ள காதலன் கூட புது வாழ்க்கையை நடத்தணும்னு சொல்லிட்டு அவங்களோட 19 சவரன் நகையை வந்து அந்த கள்ள காதலனுக்கு கொடுத்துட்டு இவங்க 2 பேரும் ஒரு பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணிட்டு அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட சொல்றாங்க, இந்த அம்மா இந்த மாதிரி 19 சவரன் நகையை வந்து ஒரு 4 பேர் என்னை அட்டாக் பண்ணி கையை கட்டிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பியூட்டி பார்லர்ல வந்து அந்த டைம்ல வந்து என்னை வந்து அட்டாக் பண்ணாங்க. சரி, அப்போ அந்த கணவன் சொல்றாரு, நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், நான் கொடுத்துட்டு வரேன். இவங்க வேண்டாம் வேண்டாம் எதுவும் தடுத்தாலையும் இவர் விடல, ஏன்னா 19 சவரன் நகை. சரி, போய் போலீஸ்காரருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. போலீஸ்காரனும் அந்த சிசிடிவி கேமரா அவங்க சொன்ன அந்த டைமிங் எல்லாம் பாக்குறதுக்குள்ள யாருமே அந்த மாதிரி வரவே இல்லை. சரிங்களா? இப்படி இருக்கிற பட்சத்துல வந்து இவங்களுக்கு ஒரு பயம் ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க வந்து சொன்னது என்ன, பொய் வார்த்தைகள், உண்மையான வார்த்தைகள் சொல்றாங்க. வார்த்தை என்ன ஆகுது, அந்த ஆத்மாக்கு மதுரமா இருக்கிற ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை இருந்து அவங்க வாழ்ந்து இருப்பாங்க. அந்த ஆத்மா அழியறதுக்காக அந்த பொய்யை சொல்லி என்ன பண்றாங்க, தூக்குல வந்து தொங்கிடுறாங்க. ஸோ இப்போ வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றது முடிச்சுட்டு நான் பேசுறேன். அவங்க போலீஸ்காரங்க வந்து அந்த மனைவியோட போன் எடுத்து பார்த்துக்குள்ள அந்த தொடர்புல இருந்து அந்த நபரோட கண்டுபிடிக்கிறாங்க. அதே காம்பவுண்ட்ல அந்த ஆளும் இருக்கிறாரு. அவர் கூப்பிட்டு கேட்கிறாரு, ஆமா நாங்க இப்படி பிளான் பண்ணோம், ஏன்னா இந்த புது வாழ்க்கைக்கு காசு வேணும்ன்றதுக்காக இப்படி பிளான் பண்ணோம்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா வந்து இந்த பொய்யினால தன்னோட ஆத்மாவே அழிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் பொய் பேசுறதுக்குள்ள நம்ம வந்து பார்க்கணும், அது உன்னோட ஆத்மாவே அழிச்சிடும். ஸோ நீ வந்து அந்த ஆத்மா செத்து போயிடுச்சு, இதுக்கப்புறம் அந்த பொய்யினால நீ வாழவே மாட்டேன். எப்படி உன்னோட ஆத்மா வந்து மதுரமா இருக்கும் சொல்லுங்க? அது வந்து எப்படி மதுரமா இருக்கும்? உன்னோட வாயில வர வார்த்தை எப்படி இனிமையா இருக்கும்? ஏன்னா உன்னோட வார்த்தை வந்து கசப்பானது, விஷமானது, உன் வாழ்க்கையே அழிச்சிருச்சு. அந்த மாதிரி ஒரு பொய் வேணுமா? ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து இன்பமா இருக்கணும். அது இன்பமா இருக்கணும்னா எப்படி இருக்கும், உன்னோட இருதயம் சுத்தமா இருந்தா தான். அதனால்தான் சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க தேவனை தரிசிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து பேசுறக்குள்ளோ கவனமா பேசணும். தேவன் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நம்மளுக்கு காட்சி கொடுத்துட்டே இருப்பாரு, நம்ம சுத்தம் இருதயமா இருந்தாங்க. ஸோ நம்மளை வந்து நம்மளே கேட்டுக்கணும், ஆண்டவரே எங்க இருதயம் வந்து சுத்தமாக்குங்கள் ஆண்டவரே, நாங்க உங்களை ஒவ்வொரு நாளும் தரிசிக்க வேண்டும் ஆண்டவரே, நீங்க வந்து எங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சுட்டே இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. அடுத்தது வாசிப்போம் 1 தீமோத்தி. இது 3வது விஷயம், நல்ல விஷயங்கள் 3 விஷயம் சொன்னேன், இது 3வது விஷயம். 1 தீமோத்தில 1st சாப்டர்ல 5th verse படிக்கலாம். இந்த சுத்தமான இருதயம் இருந்தா தான் அந்த அன்பு வரும். சுத்தம் இல்லைன்னா அந்த அன்பு வராது. என்ன இருக்கு, வரும் வெறுப்பு, வரும் கோபம், வரும் ஐயோ அவங்கள வந்து நான் உண்டில்லன்னு ஆக்கிடுறேன். அந்த இருதயம் சுத்தமா இருந்தா தானே உங்ககிட்ட அந்த அன்பே வரும். அன்பு மட்டும் தான் ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்த்துக்கிறாங்க. அந்த அன்பு இல்லைன்னா நீ எப்படி தேவனை தரிசிக்க முடியும்? நீ பழிவாங்குற எண்ணம் வச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா நீ தேவனை தரிசிக்கவே முடியாது. உங்ககிட்ட தான் தேவன் இருக்கிறாரு, ஆனா உங்க இருதயம் சுத்தம் இல்லையே, உங்ககிட்ட அன்பு இல்லைன்னா எப்படி வருவாரு? இந்த சின்ன சின்ன பாயிண்ட்லாம் நம்ம கவனமா நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ உங்ககிட்ட அன்பு இருந்தா தான் நீ தேவனையே பார்க்க முடியும், தரிசிக்க முடியும். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. ஆமென். சோ அதனாலதான் பவுலடிகள் சொல்றாரு 2 கொரிந்தியன் 5 சாப்டர்ல 14 verseல, கிறிஸ்துவின் அன்பு என்ன நெருக்கி ஏவுகிறதுன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு அன்பா இருந்தாரு. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துல அன்பு மட்டும் தான் ஆண்டவர் நமக்கு வந்து எதிர்பார்த்திருக்கிறாரு. நீ உங்ககிட்ட அன்பு இருந்தாக்க அன்பானவர் யார் வராரு? இயேசுவே வருவாரு. ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட வருவாரு. சோ இது மட்டும் இல்லைங்க, நீங்க முழு இருதயத்தோட நீங்க தேடினா மட்டும்தான் அவரை நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு வேத வார்த்தை சொல்லுது. இது வந்து நீங்க இதுவும் நோட் பண்ணிக்கணும், முழு இருதயத்தோடு தேடுங்க. நீங்க ஜெரேமியா 29ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம். சோ நம்ம முழு இருதயத்தோடு தேடினா மட்டும்தான் அவரை கண்டே பிடிக்க முடியும். சோ சிலர் என்ன பண்றாங்க, ஒரு சகோதரி இருந்தாங்க, அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி நிறைய பாவங்களை வந்து குமித்து வச்சிருக்கிறாங்க. சரி வந்து நான் வந்து அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கக்குள்ளோ, இதுக்கு ஒரே வழி சிஸ்டர், அவங்க அம்மா வந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டா அவங்க பரிசுத்தம் ஆயிடுவாங்க, இந்த வழி தவிர வேற ஒண்ணுமே இல்லைன்னு அப்படின்னு நான் சொன்னேன் அந்த சகோதரிக்கு. அவங்க சொல்றாங்க, அவங்க வந்து நான் சொல்லியிருக்கேன் ஏதோ வேலைக்கு ஆகல, ஒரு நாள் ஆண்டவரே வந்து பேசுவாரு, அப்போ வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. வழியும் சொல்லியாச்சு, அந்த வழி அவங்க விரும்ப
மாட்டேன்றாங்க. எப்போ வந்து பேசுவாங்க, நீ தான் முழு இருதயத்தோட தேட்டாதான் நீ கண்டுபிடிக்க முடியும். அந்த கன்சர்ன் பர்சன் யாரெல்லாம் வந்து பாவத்திலிருந்து விடுதல் ஆகணுமோ அவங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும், முழு இருதயத்தோட தேடி கண்டுபிடிக்கணுமே தவிர அவரே டைரக்டா வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்கன்னு தயவு செஞ்சு நினைச்சிட்டு இருக்காதீங்க. நீங்க சுத்தம் இருதயமா மாறினாதான் அவர் வந்து உங்களுக்கு தரிசனமே கொடுப்பாரு. இந்த விஷயத்துல வந்து நம்ம எல்லாருமே கவனமா புரிஞ்சுக்கங்க. எல்லாரும் வந்து பேசலாம், ப்ரீச் பண்ணலாம், தேவன் வந்து உங்கள்கிட்ட பேசிடுவாரு, எல்லாம் கொண்டுவாரு. ஆனா நீங்க பண்ணிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு அந்த வழியே வேண்டாம், ரத்தத்தினால நான் கழுவ மாட்டேன், என்னோட இதயம் சுத்தம் இல்ல, பரவாயில்ல, ஆண்டவர் வந்து ஒரு நாள் எப்படி பேசுவார். எப்ப பேசுவார் சொல்லுங்க. சோ உங்களோட இதயம் சுத்தமா இருந்தா மட்டும்தான், நீ ரத்தத்தினால கழுவப்பட்ட பிறகு தானே உன்கிட்ட வந்து பேசுவாரு. என்னைக்கு நீ வந்து கிறிஸ்துவை ஏத்துக்கணியோ, என்னைக்கு நீ உண்மையா அந்த சிலுவை நாதரை வந்து நீ ஏத்துக்கணியோ, உள்ளத்துல ஏத்துக்கணியோ, ஒவ்வொரு நாளும் அந்த காட்சி உன் இதயத்துல பதிஞ்சுட்டே இருக்குமே, அப்ப எப்படி நீ தரிசிக்க முடியாம இருப்ப? சோ நீ முழு இதயத்தோட நீ தேடணும். வாசிப்போம். ஜெரமியா 29ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆமென். சோ இப்போ நல்லா தெளிவா சொல்லியிருக்கிறாரு, நீங்க தான் தேடணும், முழு இருதயத்தோட தேடினா மட்டும்தான். அதனால தயவு செஞ்சு நீங்க யாராவது சொன்னா நம்பாதீங்க. ஒரு 4 ஆண்டவர் வந்து பேசுவாங்க, அப்ப அவங்க மாறுவாங்க. அதெல்லாம் மாற வேண்டிய வாய்ப்பே கிடையாதுங்க. இந்த வழி மட்டும்தான், இந்த வழி சொல்லியாச்சு, அதை நீங்க ஃபாலோ பண்ணா நீங்க தேடணும். அப்பதான் அவங்க வந்து கண்டுபிடிக்கவே முடியும், அப்பதான் நீங்க பார்க்க முடியும். சரி, அடுத்தது வந்து பவுல் அடிகர் வந்து ஞான திருஷ்டியில ஆண்டவர் வந்து முகமுகமா தரிசனம் பண்ணாரு. அது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ஒவ்வொரு விஷயத்துல வந்து ஆண்டவர் நம்ம தரிசிக்க முடியும். இப்ப என்னோட தனிப்பட்ட லைஃப்ல நான் பார்த்தேன்னாக்கா, ஜூலை 3ஆம் தேதி 2019 2 மணிக்கு கரெக்டா மத்தியானம் ஒரு 100 சூரியனோட வெளிச்சத்துல ஆண்டவர் வந்து எனக்கு காட்சி கொடுத்தாரு. அவரோட தரிசனம் எனக்கு கிடைச்சிச்சு. அது பாக்குறதுக்குள்ள நான் வந்து இவர் யாரு, இந்த மனிதன் ஒரு மேகத்துல இருந்து ஒரு பர்சன் வராருன்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஆனா யாருன்னு எனக்கு வந்து தெரியல. அப்ப அவரு என்ன தெரியுமா சொல்றாரு, ஐ ஆம் ஜீசஸ், நான் தான் இயேசு. அந்த மாதிரி சொல்றதுக்குள்ள அவ்வளோ ஆச்சரியம். நீங்க என்னோட லிங்க் வந்து சுமிதா டெஸ்டிமனி நித்திய ஜீவன் கேள்ல பாத்தீங்கன்னா அவரோட தரிசனம் பத்தி நான் சொல்லியிருப்பேன். அது நீங்க பாருங்க, முழுசா பாருங்க, உங்களுக்கு தெரியும். சோ ஒவ்வொரு நாளும் இப்ப வரைக்கும் நான் அவரோட தரிசனம் எனக்கு கிடைச்சிட்டே இருக்கு. சரி, நாங்க வந்து மலேசியால வந்து ஒரு 8-9 வருஷமா இருக்கிறோம். அந்த டைம்ல நாங்க வந்து ஒரு வருஷமா வந்து ஒவ்வொரு சபைக்கு நாங்க போவோம் மலேசியால. அங்க ஒரு பாஸ்டர் அவர் வந்து அவரோட சாட்சியை சொன்னார் பாருங்க என்கிட்ட. அவரோட சாட்சி என்னன்னா, அவர் இந்து பூஜாரியா இருக்கிறாரு. அவர் வந்து இந்து மதத்துல இருக்கிறவரு. அவர் என்ன பண்றாரு, இந்த ப்ரீச் பண்ற சபையில போயிட்டு ஜனங்களை கல்லெல்லாம் எடுத்து அடிப்பாரா, ரத்தால ஊத்தமா, அந்த அளவுக்கு வெறித்தனமான அவர் அடிக்க என்ன பண்ணாரு, அவ்வளோ இவரை பார்த்தாலே பயந்து ஓடுவாங்களா கிறிஸ்து மதத்துக்காரங்க. ஒரு சபையில வந்து கல் எடுத்து அடிப்பாரா, ஒரு வெளியில போய் ப்ரீச் பண்ணா, இயேசு பத்தி சுவிசேஷம் சொன்னா போதும் கல் எடுத்து அடிப்பாரா, கம்பு எடுத்து அடிப்பாரா, ஒரு கூட்டமா வந்து அடிப்பாங்களா. அந்த அளவுக்கு அட்டுழிய பண்ணவர் வந்து ஒரு தடவை வந்து அவருக்கு ரொம்ப சுகர் வந்து முத்தி போய் கால் வந்து படுக்க படுக்கையில ஆயிட்டாரு. ஆயிட்ட பிறகு இப்ப அடுத்த நாள் வந்து அவருக்கு அந்த பாதி கால் கட் பண்ணாதான், சர்ஜரி பண்ணாதான் அவர் வந்து உயிரோட இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். இதுல வந்து நாளைக்கு வந்து சர்ஜரி, இன்னைக்கு வந்து ஒரு பார்சல் போனார். அவர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறீங்க பிரதர்ன்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்றேன்னு அவர் உருக்கமா அபிஷேகம் பட்டு ஒரு ஜெபம் பண்றாராம். உங்களுக்கு இப்ப இந்த நொடியிலேயே உங்களுக்கு வியாதியெல்லாம் எடுத்துட்டாரு, இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் நீக்கி விட்டது, நீங்க சுத்தமாயிட்டீங்க, ஆபரேஷன்ன்றதே கிடையாது, நீங்க வேணும்னா பாருங்க. அவ்வளவு ஒரு நம்பிக்கையா ஒரு கான்பிடென்ட்டா ஒரு ஜெபம் பண்ணிட்டு இவர் பாட்டுக்கு வந்துட்டாரு. இப்ப அந்த ஜெபம் அவரோட காதுல ஒழிச்சுட்டே இருக்குது, கிரியைகள் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து கரெக்டா அன்னைக்கு மார்னிங் தான் சர்ஜரி, ஹாஸ்பிட்டல் போனோம். நைட்டு படுக்கிறதுக்குள்ள கரெக்டா 2:45 அவருக்கு வந்து ஆவியானவர் தரிசனமானாரா. ஒரு ரூமுக்குள்ள 100 டியூப்லைட்டோட வெளிச்சத்துல வந்து நிக்கிறாரா, அப்படியே தரிசனமானாரா. தனக்கு தானே அறியாம இவரு எந்திரிச்சு பெட்ல இருந்து எந்திரிச்சு முழங்கால் போட்டு அப்படியே கையை இப்படி கும்பிட்டுட்டு, யாருப்பா நீங்க கேட்கறதுக்குள்ள, ஐ ஆம் ஜீசஸ், நான் தான் இயேசு,
அப்படின்னு பேசுறதுக்குள்ள அவருக்கு வார்த்தை வரல. ஆச்சரியமா ஆயிடுச்சா. நான் என்ன செய்யணும் சொல்லுங்க உங்களுக்காக. நீ போய் என்னோட போதனைகளை வந்து சுவிசேஷத்தை வந்து ஜனங்களுக்கு ப்ரீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரா. அப்போ கண்டிப்பா நான் பண்றேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு படுத்துடுறாரா. அன்னைக்கு வந்து நைட்டு படுத்த உடனே காலையில மார்னிங்கு வழக்கம் போல இவரு நார்மல் மனுஷன் மாதிரி எந்திரிச்சு நடக்கிறாரு, போறாரு, வராரு. இவருக்கு தெரியவே இல்லை இவர் படுத்த படிப்பிலே இருக்கிறவரு நாளைக்கு போய் ஆபரேஷன் சர்ஜரி பண்ணி கால் எடுக்க போறாங்கன்றது அது உணரவே இல்லையா, ஃபீலா ஆகலையா. நல்லா நடக்கிறாங்களா. அந்த வீட்டு ஜனங்களா பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களா. சரி வா நம்ம ஹாஸ்பிட்டல் போய் மறுபடியும் ஒரு ஸ்கேன் எடுக்கலாம்னா டாக்டர் சொல்றாரு ஸ்கேன் எடுத்துக்கிறது இவருக்கு ஆபரேஷனே தேவையில்லை, இவங்க நல்லா ஆரோக்கியமா குணமாயிட்டாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு மகிமையே வல்லமையே ஆண்டவர் நம்ம ஏத்துக்கிட்டாங்க. நம்ம உண்மையான முழு இருதயத்தோட தேடுனா நம்மள அவரை கண்டுபிடிக்க முடியும், நம்மளோட லைஃப் மாற முடியும். இப்போ வரைக்கும் அவர் வந்து ஒரு போதகரா வந்து ஒரு சபையில இருக்கிறாரு. அவரை போய் நாங்க மீட் பண்ணோம். அந்த கர்த்தர் நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக அவருக்கு ரொம்ப நன்றி நாங்க செலுத்துக்கிறோம். இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் தேடுங்க, முழு இறுதியத்தோடு தேடுனா மட்டும்தான் நீங்க கண்டுபிடிக்க முடியுமே தவிர அவரா வந்து உங்களை டைரக்டா தரிசனம் கொடுத்து உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க. நீங்க தேடணும். உங்களோட இருதயம் சுத்தமா இருந்தா தான் தேவனையே தரிசிக்க முடியும்னு வசனம் சொல்லுது. ஸோ அதனால சுத்தமான இருதயம் இருக்கிறவங்க பாக்கியவான்கள், அவங்க தேவனை தரிசிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிச்சயமா நீங்க வேண்டிக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் வந்து நீங்க தரிசிக்க முடியும். ஆண்டவரே நீங்க கேளுங்க, ஆண்டவரே எங்க இருதயத்தை சுத்தமாக்க அப்பா, உங்களை நாங்க தரிசிக்க வேண்டும் அப்பா. இந்த பூமியிலே நாங்க காணணும், அதுக்கப்புறம் பரலோகத்திலயும் நாங்க காணணும் ஆண்டவரே. அப்படி நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க வேண்டிக் கொள்ளுங்க. கண்டிப்பா நீங்க வந்து அவரை தரிசிக்க முடியும். அவர் நமக்கு உதவி செய்வாரு. நீங்க அவர் வந்து என்னன்னாக்க பாரபட்ச பார்க்காத ஒரு தேவன். இவங்களுக்கு மட்டும் தான் நான் காட்சி கொடுப்பேன், அவங்களுக்கு மட்டும் தான் காட்சி கொடுப்பேன் அப்படிலாம் கிடையாது. அவர் எல்லாருக்குமே காட்சி கொடுப்பாரு. அவர் ரெடியா இருக்கிறாரு. நீங்க தேடணும். சோ உங்களோட இதயம் சுத்தமாக்கி கொண்டு நீங்க தேடுங்க, அவருக்கு அவர் காட்சி கொடுப்பாரு. ரோமன்ல 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், ஆக்ட்ஸ்ல 10:34 2 வாசிங்க. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஆமென். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இல்லையா? அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்றாமேன். அதனால ஒவ்வொரு நாளும் நீங்க கேளுங்க, பட்சபாதம் பார்க்காத ஒரு தேவன், முழு இருதயத்தோட தேடுங்க. அவரோட ரத்தத்துல இதுதான் வலிங்க, அவரை பார்க்கணும்னா அவரோட ரத்தத்துல கழுவப்படுங்க. சோ அந்த சிலுவை நாதனை எப்ப நீங்க ஏத்துக்கிறீங்க, உண்மையா ஏத்துக்கிறீங்களோ அந்த நாள்ல இருந்து அவர் உங்களை நீங்க விரும்பினாலே விரும்பாவிட்டாலும் அவர் கண்களுக்கு முன்னாடி காட்சி கொடுத்துட்டே இருப்பாரு. அது பிரத்யக்ஷ காட்சி கொடுத்துட்டே இருப்பாரு. முழு இருதயத்தோட தேடுங்க, அவரை நம்ம தரிசிக்க முடியும். இந்த உலகத்துல இல்ல, பரலோகத்திலையும் நீங்க காண முடியும். ஆயத்தமாயிட்டுங்க. சுத்தம் இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க தேவனை தரிசிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் கேளுங்க, ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும், உங்களை தரிசிக்கணும். என்னோட இருதயம் நல்ல இருதயம் இல்லப்பா, கரைவுள்ள இருதயம். என்னோட நினைவு, என்னோட சிந்தனைகள் நல்ல சிந்தனை இல்லப்பா. என்னோட நினைவை நீங்க நல்ல நினைவா மாத்துங்க ராஜா. நீங்க தான் கேட்கணுங்க, நீங்க தான் வாய்ப்பு வந்து கேட்குங்க. நான் உங்களை வந்து கண்டு கொள்ளணும் ஆண்டவரே. என்னோட தரிசனத்துல நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் பார்க்கணும், நீங்க தாங்க கேட்கணும். ஸோ ஒவ்வொரு நாளும் கேளுங்க, அவரோட தரிசிக்க முடியும். இது தாங்க வழி. இந்த வழியை தவிர வேற எந்த வழியும் இல்லை. ஆண்டவர் ஈஸியா நமக்கு சொல்லி கொடுத்த வழியை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி அவர் வந்து நிற்பாரு. நீங்க கண்ணீரோட பாரத்தோட நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆயத்தமா இருந்து ஜெபம் பண்ணுங்க. தேவ பயம், கடைசியில பேதுரு சொல்றாரு, தேவ பயத்தோட நீங்க ஜெபம் பண்ணா மட்டும்தான் நீங்க காண முடியும்னு. ஸோ தயவு செஞ்சு தேவ பயத்தோட ஜெபம் பண்ணுங்க. நீங்களா இருக்காதீங்க. உங்களுக்கு உங்களை நீங்க கீழ்ப்படிந்து தேவனுக்கு கௌரவம் கொடுத்து அவருக்கு வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு சொல்றபடி நம்ம நடந்துக்கிட்டா ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்க முடியும். அவர் ரொம்ப நல்லவருக்கு நமக்கு சொல்லியிருக்காரு. தேவன் ரொம்ப நல்லவர், நன்மை செய்கிறவரா இருக்கிறவங்க நமக்கு ஒரு நாள் அவர் தீமை செய்யணும்னு அவர் நினைக்கவே மாட்டாரு. நான் என் பேர்ல நீங்க எது கேட்டாலும் நான் கொடுப்பேனே, இது வரைக்கும் என் பேர்ல நீங்க கேட்டதே இல்லையே, எடுத்து ஒண்ணுமே கேட்கலன்னு அவர் சொல்றதுள்ளோ நம்ம தாங்க
கேட்காம இருக்கிறோம். இதுதான் வழி, தேவனை தரிசிக்கிறதுக்கு இதுதான் வழி. சுத்தம் இருந்து உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க தேவனை தரிசிக்க முடியும். So we all can see God. So அதுல வந்து क्वेश्चन மார்க்கே இல்ல, தேவனை நீ தரிசிக்க முடியுமா क्वेश्चन மார்க்கே வேண்டாம். we can see God. ஏன்னா என்னோட இதயம் நான் வந்து எப்போ நான் தேவனை உண்மையா நான் ஏத்துக்கணும் அப்பத்திலிருந்து என் இதயம் சுத்தமாயிடுச்சு. நான் ரத்தத்தினால கழுவப்பட்டேன். எனக்கு அந்த பாதுகாப்பு வந்துச்சு, எனக்கு அந்த ரட்சிப்பு வந்துச்சு. ரட்சிப்பு என்பது பாதுகாப்பு கவச்சம். அந்த சந்தோஷம் என்கிட்ட இருந்து கொஞ்சம் கூட எடுக்கவே முடியாது. ஏன்னா என் தேவன் எனக்குள்ள இருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அவரோட தரிசனம் ஒவ்வொரு நாளும் எனக்கு நடந்துட்டு இருக்குது. நான் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சா எனக்காக சிலுவையில் தொங்குன அந்த சிலுவை நாதனோட பரிதாபமான கோலம் தான் என் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்குது. அப்ப நான் எப்படி அந்த தப்பு செய்ய முடியும்? சோ அதனால வந்து நீங்க முழு இருதயத்தோட தேடுங்க, தேவனை நீங்க கண்டு கொள்ள முடியும். சுத்தம் இருதய உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சோ ஆண்டவரே, இந்த ஒரு நல்ல வார்த்தைகள் நீங்க எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உங்களை எப்படி தேடி எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றது இந்த விஷயத்துல நாங்க ரொம்ப மிக தெளிவா அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க உங்களை இந்த உலகத்துல இல்லாம மறு உலகத்திலயும் எங்களோட ஆத்மா உங்களை பார்க்க வேண்டும் ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்க மாம்சத்துல பார்க்கறதும் இல்லாம நாங்க இறந்த பிறகு எங்களோட ஆத்மா பரலோகத்திலயும் உங்களை தரிசிக்க வேண்டும் ராஜா. நாங்க எங்களோட முழு இருதயத்துல நாங்க உங்களை தேடி கண்டுபிடிச்சு ஆண்டவரே உங்ககிட்ட நாங்க பேசணும், உலாவணும். ஆண்டவரே, உங்களோட நாங்க சஞ்சாரம் பண்ணலாம் ஆண்டவரே. அப்படி நீங்க செய்யறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு நீங்க தயவு செஞ்சு ஆண்டவரே, ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களோட ஆவியை வந்து எங்களுக்குள்ள அனுப்புங்கள் ராஜா. அப்படி நீங்க செய்யறதுக்காக உங்களுக்கு கொடான கோடி நன்றி. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.